இந்த வீடியோவில் இன்விசிபிள் மொபைல் ஸ்க்ரீன் லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் லாக் பண்ணுறதுக்கு பேட்டர்னோ அல்லது நம்பர் லாக்கையோ பயன்படுத்துவோம். இந்த மெத்தடை பயன்படுத்தினா ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். ஆனால் இன்விசிபிள் ஸ்க்ரீன் லாக் மெத்தடை பயன்படுத்துனீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது. அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. இதில் டச் லாக் ஸ்க்ரீன்னு டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே இந்த 3ஆவதாக வந்திருக்கு பாருங்கள், டச் லாக் ஸ்க்ரீன் ஈஸி ஸ்ட்ராங் ஃபோட்டோ பாஸ்வேர்டுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு கொடுங்க. இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த உடனே இதை ஸ்லைட் பண்ணுங்கள். கோன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லாத்துக்குமே அலோன் கொடுத்துருங்க. இப்போ இந்த பிக்சரில் ஏதாச்சும் ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபோட்டோவை கூட வச்சுக்கலாம். இந்த பிக்சரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக் செட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் எடுத்துப்போம். இந்த கார் எடுத்துக்கிட்டு இதில் 4 பொசிஷன் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு 4 பொசிஷன். இப்போ பாருங்கள், இந்த டூமை செலக்ட் பண்ணிவிட்டேன், இந்த மிரரை செலக்ட் பண்ணிட்டேன், அதேமாதிரி இந்த டூமையும் செலக்ட் பண்ணிட்டேன். திரும்பி இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டேன், பாட்டத்தில் அடியில் பக்கத்தை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். திரும்பி நீங்கள் செலக்ட் பண்ணதை திரும்பி ஒரு தடவை பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போ ஃபினிஷ்னு கொடுங்க. இப்போ வந்து கிரியேட்டிவ் ரெக்கவரி பாஸ்வேர்டுன்னு கேட்குது. திடீர்னு உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா, இங்கே க்ரியேட் பண்ணிருக்க நீங்கள் க்ரியேட் ரெக்கவரி பாஸ்வேர்டை பயன்படுத்தி திரும்பி நீங்கள் என்ன பண்ணிடலாம், புதுசாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். திரும்பி கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், ரீஎன்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் டச் பாஸ்ன்னு கேட்குது. ஸ்டார்ட்னு கொடுங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனை நம்ம டச் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். நம்ம டச் பண்ணுறது கூட தெரியாது. இங்கே பாருங்கள், நான் டச் பண்ணுறேன், உங்களுக்கு அது கூட தெரியாது பாருங்கள். ஸ்க்ரீனில் தப்பாக கொடுத்தா இந்தமாரி வைப்ரேட் ஆகும் பாருங்கள். உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இதை பயன்படுத்தி நம்ம லாக் போட்டால் நம்மளை தவிர வேறு யாருமே இந்த மொபைலை ஓப்பன் பண்ணவே முடியாது. தேங்க்யூ.